ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 5வது ராசியாக வரக்கூடிய சிம்ம ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை நிகழ்த்தி கொடுக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன விதமான மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஆளும் தன்மை பெற்ற ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்ம ராசியோடைய உருவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம். காட்டைக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கம் போல தான் இவங்க எல்லா இடத்துலையும் ஆளணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எல்லா விஷயத்துலேயும் நம்பர் 1ஆக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இவங்கக்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும். ஆளும் திறன் கொண்டவங்களாக இவங்க இருப்பதனால இவங்க எல்லா விஷயத்திலும் முன்னாடி நின்று வழி நடத்தக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கோவம் தாங்க மைனஸான ஒரு விஷயம். எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்டை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, ஆனால் உங்களால் முடியவே முடியாது. ஏன்னா உங்களுடைய குணங்களில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது இந்த கோவம்தான். கோவத்தால் நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க. எவ்வளோ தான் கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே உங்களால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி டைமில் நீங்கள் யோகா போன்ற விஷயங்களெல்லாம் மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த சிம்ம ராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. ஏதாவது ஒரு உதவி கிடைக்கணும் அப்படின்னா உடனே கேட்டு வாங்கிக்குவாங்க. மற்றவங்களுக்கும் அவங்க கேட்காமலேயே செஞ்சு கொடுப்பாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் பொறாமைத்தனம் இருக்கும், ஆனாலுமே மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு இருக்காது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவ்வளோக்கு ஆசைப்படவே மாட்டாங்க. எல்லோருக்கிட்டையும் நல்லா பழகுவாங்க. புத்தி கூர்மை அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். எல்லோருக்கும் நல்ல நல்ல விதமான ஐடியாலாம் கொடுப்பாங்க. எந்த இடத்துல எப்போ பேசணுமோ அப்போ கரெக்டாக டக்குன்னு பேசுவாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எப்பயுமே தயக்கப்படாமல் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. எப்படா என்னடா பிரச்சனை வரும் அதை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருப்பாங்க. மேலும் இவங்க பலவீனமாக உணரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். மாதத்தில் பாதி செலவு இவங்களுக்கு மருத்துவ செலவுகளாகவே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் மருத்துவ செலவுகள் இவங்களுக்கு சரியில்லை, இவங்க குழந்தைக்கு, இவங்க கணவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மருத்துவ செலவு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்துடும். இதனாலேயே இவங்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது கம்மியாயிரும். இவங்க கையில் எவ்வளவு காசு வச்சுருந்தாலுமே 2 நாளுக்கு மேலே அந்த காசு தாங்காது, உடனே கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பண விஷயத்தில் இவங்க ரொம்ப அடிபட்டிருப்பாங்க. கடன் விஷயம் நிறைய விஷயம், அதாவது முக்கியமாக இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு 2 விஷயம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்று கடன் விஷயம், இன்னொன்று உடல் விஷயம். இந்த 2 விஷயத்துலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் எவ்வளோதான் பொறுப்பாக இருந்தாலுமே உங்களுக்கு கையிருப்பு இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு தான் உங்கள் ராசி நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் எப்போவுமே ரொம்பவே நல்லா பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லோருமே சமம் அப்படின்ற எண்ணத்தில் தான் எல்லாத்துக்கிட்டையுமே பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பர் நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன விதமான நிகழ்வு நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதாவது இந்த பதிவை சிம்ம ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த சிம்ம ராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் இந்த டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தியாகத்துடைய மறு உருவம் அப்படின்னா அது இந்த சிம்ம ராசி தாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு செல்லும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு தங்களுடைய மேல் அதிகாரிகளின் அன்பை பெற தாங்கள் குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடித்து காட்டுவீங்க. வியாபாரிகள் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் தங்களின் வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக பயணத்தை மேற்கொள்வாங்க. இதனால் தங்களுடைய வியாபாரம் மற்றும் ஊர்களில் செழித்து வளர இந்த பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவிகள் தங்களுடைய உழைப்பிற்கு வீட்டில் அங்கீகாரம் தரவில்லையே அப்படின்னு ஏங்கியவர்களுக்கு இனி வீட்டில் மதிப்பு கிடைக்கும். கணவரது தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. கலைஞர்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லையே அப்படின்னு ஏங்கி வந்தவங்களுக்கு எந்த கதாபாத்திரமாக இருந்தாலுமே அதனை ஏற்றி நடிப்பீங்க. பின்பு அதுவே பெரிய வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்க போகுது. மாணவர்கள் தங்களுடைய சக மாணவர்களோடு விடுமுறையில் வெளியூர் செல்ல சிறுக சிறுக சேமித்து வைப்பீங்க. அந்த சேமிப்பு காசு கூட உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். படிப்பிலும் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே வார தொடக்கத்தில் மனதில் தேவையில்லாமல் தோன்றும் குழப்பங்களால் குடும்பத்தை நிர்வாகத்தில் கவனம் செலுத்த உங்களால் முடியாது. மூத்த சகோதரர் வகையில் சில பல பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறதுனால அவங்கள நீங்கள் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. தந்தையிடமும் தாயிடமும் எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அவரோடு ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். பழைய கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். வேறு வேலைக்கு முயற்சி செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. சக ஊழியர்களிடம் இணக்கமாக நடந்துக்கோங்க. அதிகாரிகள் அவ்வப்பொழுது கண்டிப்பாக இருப்பாங்க. அதையெல்லாம் பெருசாக எதுவுமே எடுத்துக்காதீங்க. இப்போதைக்கு கிரகங்களுடைய மாற்றம் நடைபெறுவதால் இந்த மாதிரி விஷயம்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடக்கும்னு சொல்கிறாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அப்படிங்கிறது கூடுதலாக நடக்கும். பணியாட்கள் நல்ல முறையில் பணியை செய்வாங்க. சக வியாபாரிகள் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதால் மனதில் சோர்வு உண்டாகும். வார பிற்பகுதிக்கு மேலே சோர்வு நீங்கி உற்சாகம் கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக சுப செய்திகள் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 3, 7. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 7 அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் சிம்ம ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரியான விஷயத்த நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.